பிக் பாஸ்ல பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. இன்னும் ஒரு வாரம் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் யாரு வின்னர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதற்கு முன்னாடி பிக் பாஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரம் கண்டிப்பா கானா வினோத் அவர்கள் ஸ்டேஜுக்கு வருவாரு. வந்துட்டு அவரோட ஏவியெல்லாம் போகும் இல்லையா? அவரு வரும்போதே பார்த்தீங்கன்னா, பாரு மற்றும் கமருதினையும் வர வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால டீம் இருந்திருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாமே சாண்ட்ரா பயங்கரமா நடிச்சே நெறைய பேத்த வெளிய அனுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இவங்க கார்லேருந்து விழுந்தாங்க, அவங்க ஃபிக்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் யாரும் இல்லன்னு சொல்லல. ஆனா அடுத்த நாள் பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ண மாரி இருந்துச்சு. அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது ஒரு காரணம். 2வது காரணம், அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு இஷ்யூனால வெளியில அவங்களோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா பாரு மற்றும் கமருதீன் அவர்கள பிக் பாஸ் வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிடணும். அந்த ஒரு ரெட் கார்ட ரிவோக் பண்ணணும் அப்படின்னு பாரு மற்றும் கமருதீனோட ஃபேன்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால குரல் எழுப்பி வந்துட்டு இருந்தாங்க. இப்ப கண்டஸ்டன்ட்ஸும் அதே விஷயத்த வீட்டுக்குள்ள பேசுறதுனால, இத ப்ராப்பரா முடிக்கணும். பாரு அண்ட் கமருதீன் பேரும் நல்லபடியா வரணும். சாண்ட்ராவுக்கும் இது நல்லபடியா முடியணும் அப்படிங்கிறதுனால டீம் யோசிச்சு பாரு மற்றும் கமருதீன கூப்பிட போறாங்களாமா. அந்த ஒரு ரெட் கார்ட ரிவோக் பண்றது மாரி. அதாவது அவங்க இதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்ஸா விளையாட முடியாது. ஆனா இந்த கெஸ்ட்டா வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த மாரி இருக்கிறதுனால அன்னைக்கு அவங்க சாண்ட்ரா கூட பேச முடியும். அந்த மிஸ்டேக்ஸ மாத்த முடியும். அவங்க மேல இருந்த மிகப்பெரிய கரைய அவங்க போக்க முடியும். இதனால அவங்க பேர் நல்லபடியா மாறும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதுல இன்னொரு சூட்சமமும் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் பிரஜன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரு. அப்படி பிரஜன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது, பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே இருக்கும்போது, கண்டிப்பா பார்வையாளர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மென்ட் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினாலயுமே இந்த ஒரு முடிவ டீம் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வரப்போற வாரம் பாரு மற்றும் கமருதீன் பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மேல வச்சிருந்த அந்த ஒரு கரைய போக்குறதுக்காக அந்த ரெட் கார்ட ரிவோக் பண்ணி அவங்கள ஒரு கெஸ்ட்டா வீட்டுக்குள்ள விடுவாங்க. அடுத்த ஒரு வாரம் அவங்க வீட்ல இருக்க போறாங்க. பிரஜன் அவர்களும் வரப்போறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு ஆஃபர பாரு மற்றும் கமருதீன் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வீட்ட விட்டு போகும்போது பிக் பாஸும் அவங்க கிட்ட பேசல. அதே மாரி அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சென்ட் ஆஃப்பும் கிடைக்கல. வெளியிலயும் அவங்களோட பேரு மிகப்பெரிய அளவுல மாறி இருந்துச்சு. அதனால அவங்க கோவத்துல வராம இருக்க போறாங்களா? இல்லன்னா இந்த ஒரு சான்ஸ யுட்டிலைஸ் பண்ணி மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இருந்து அவங்க யாருங்கிறத நிரூபிச்சு அவங்க மேல இருக்க அந்த ஒரு பேட் நேம ரிமூவ் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். என்ன பொறுத்தவரை அவங்க 2 பேரும் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.